அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்போதான் பார்க்குறீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கிற நண்பர்களே, அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜில் இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அலாட் மணி ரொம்பவே குட்டியான சேனல். இதுவரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண எல்லா விஷயங்களும் நடந்தேறி இருக்கின்றன. ஆர்பிஐ ரேட் கட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் உடைய போகுது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், 2008 அளவுக்கு உடையாது, 20 to 30% இடையில ஒரு பாட்டத்தை எடுத்துட்டு மேலே போய் ரேஞ்ச் பவுண்டாக கன்சாலிடேட் ஆகும். அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹையை நோக்கி மறுபடியும் போகும் அப்படிங்கிறத பி ஷேப் ரெக்கவரி, தமிழில் பி ஷேப் ரெக்கவரி அப்படின்னு பேசணும். இப்போ கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. இன்னமும் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண அதே விஷயத்தை நாங்கள் தொடர்கிறோம். 27,000 ஆல் டைம் ஹையை நோக்கி தான் மார்க்கெட் போகுது, ஆனால் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு நாங்கள் இன்னமும் எங்களுடைய ப்ரெடிக்ஷனை 65% இதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றோம். ஒருவேளை எங்களுடைய ப்ரெடிக்ஷன் தவறானா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு நீங்கள் ரெடியாக வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டாச்சு. ரெடியாக வச்சுக்கோங்க, அதை 5ஆக பிரிச்சுக்கோங்க. 22,000க்கு கீழே போச்சுன்னா ஒவ்வொரு 5-10% கேப்பில் பல்க் இன்வெஸ்டிங் பண்ணால் நம்மளுக்கு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் வரும் என்பது எங்களுடைய புரிதல். நாங்கள் கடவுள் கிடையாது. இது வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே ஒரு இன்ஸ்டிங்க்டில், அனுபவத்தில் சில டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணோம். அது என்ன அப்படிங்கிறத பழைய வீடியோக்களில் சார்ட்டு டேட்டாவெல்லாம் காட்டி போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ பதிவில் நான் ஏன் நிஃப்டி ஆல் டைம் ஹையை நோக்கி தான் போகுது, எப்படி நான் இந்த விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான பாயிண்ட்ஸ் வச்சு, டேட்டா வச்சு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு எக்கானமிஸ்ட்டோ, ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோ இந்த வீடியோவை, இந்த டேட்டாவை பார்த்தாருன்னா ரொம்பவே சிரிப்பார், ஏளனமாக சிரிப்பார். அவ்வளவு எளிமையான சிம்பிளான டேட்டா தான். வின்னரில் வடிவேலு சொல்கிற மாதிரி எல்லாம் ஒரு மனக்கணக்கு தான். சரி, வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. இந்த ஸ்லைடில் நம்ம நாட்டோடைய ஆனுவல் ஜிடிபி வருஷா வருஷம் எவ்வளவு பர்சன்டேஜில் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்கிறேன். இந்த ஸ்லைடை மோஸ்பி என்கிற நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சைட்லேருந்து எடுத்திருக்கிற நண்பர்களே. இது ஆத்தென்டிக்கான டேட்டா. எல்லா டேட்டாவையும் அந்த சைட்லேருந்து எடுத்திருக்க முடியும், ஆனால் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக பல சைட்டை ரெஃபர் பண்ணி அதிலிருந்து ஸ்க்ரீன்ஷாட்டு சிம்பிளாக இருக்கிறத கேப்சர் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். அதிலிருந்து என்னுடைய புரிதலுக்காக எக்ஸலில் ஒரு கால்குலேஷன் போட்டு உங்ககிட்ட காட்ட போகிறேன். இந்த ஸ்லைடில் ஜிடிபி எவ்வளவு க்ரோ ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கொரோனா டைமில் இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். கொரோனாவில் 2020-21 -5.8%. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தவித பாலிசி கவர்மெண்ட் இல்லைனாலும் நம்ம எல்லாரும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளவு பாப்புலேஷன் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே 4% ஜிடிபியெல்லாம் வந்துடும் நண்பர்களே. கவர்மெண்ட்டினுடைய பாலிசி, எஃபிஷியன்சி, என்ன மாதிரி சிஸ்டம், என்விரான்மெண்ட் நம்ம நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 4% ஜிடிபியை 8%ஆக நம்ம மாற்றுறோம். நம்மளுடைய எஃபிஷியன்சி ப்ராசஸ் மூலமாக மாற்றுறோம். அதுதான் நம்ம கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், -5.8% growth அப்படிங்கிறது நெகட்டிவ் growth. அதாவது growthே இல்லை, நெகட்டிவில் போயிருக்குது 2020 வருஷம். ஏன்னா கொரோனா டைம், சரிங்களா? அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த மார்ச் மாதத்தில் தான் 7,500 அப்படிங்கிற புள்ளியை நிஃப்டி தொடுது, சரிங்களா? அதுதான் பாட்டம். ஸோ 2020 -5.8% வளர்ச்சி. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 9.7% வளர்ச்சி. இதில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இது ஜிடிபி தான். நம்ம பார்க்க வேண்டியது நாமினல் ஜிடிபி. அதனால் இந்த growth ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் அந்த வருஷத்தில் எவ்வளவு இருந்திருக்குது அப்படிங்கிறத கம்பைன் பண்ணும் பொழுது ஒரு பர்சன்டேஜ் வரும். அந்த அளவு பர்சன்டேஜ் நம்மளுடைய நிஃப்டி க்ரோ ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிற கணக்கு. ஜிடிபியை வச்சு நிஃப்டியை கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு நிறையா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையும் கூட. மார்க்கெட் அப்படிங்கிறது எந்தவித டேட்டாவுக்கும் உட்படுத்தப்பட்டது கிடையாது. அது அதோடைய இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ணும். அது எப்போ ரிட்டர்ன் கொடுக்குதோ அப்போ தான் எடுத்துக்க முடியும். 22,000 பாட்டம்னு நான் சொன்னாலும் மார்க்கெட் நினச்சிச்சின்னா 2,000க்கு கூட போகும்.
அந்த அளவுக்கு பெண்டுலம் வந்து ஸ்விங் ஆகும் நண்பர்களே. ஏன்னா இட்ஸ் அ மார்க்கெட் வந்து சயின்ஸு கிடையாது. இதில் சென்டிமெண்ட் இருக்குது, ஃபண்டமெண்டல் டேட்டா இருக்குது, மணி இன்ஃப்ளோ இருக்குது, உலகமே வந்து இயங்கிட்டு இருக்குது, நிறைய டிபெண்டன்சி இருக்குது, வயரிங் இருக்குது. சரிங்களா? அதனால் எக்ஸாக்டாக யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு ப்ரெடிக்ஷன் நமக்கு தோன்ற பாயிண்ட்டை வச்சு, இன்ஸ்டிங்க்டை வச்சு, அனுபவத்தை வச்சு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். போன ஸ்லைடில் வருஷம் இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளவு க்ரோ ஆகிருக்கு பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். 2020 -5.8, 2021 9.7, அதுக்கு அடுத்த வருஷம் 2022 பார்த்தா 7.6, 2023 மறுபடியும் 9.2, 2024 6.5. இவ்வளவு growth நண்பர்களே. நம்ம பேசுறது மார்ச் அந்த முடிகிற குவார்ட்டர், அதாவது ஏப்ரல் டு மார்ச், அதுதான் வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயரு. கரெக்டாக மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மாதத்தில் தான் வந்து பாட்டம் 7500 600 அப்படிங்கிற புள்ளியை நிஃப்டி தொட்டுச்சு. சரி, நான் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஸ்லைடில் வருஷம் எவ்வளவு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறேன். 2020 வருஷம், அதாவது இந்த ஸ்லைடில் கீழ் ரோவுக்கு கடைசியில் வந்துட்டிங்கன்னா கடைசி காலத்தை பாருங்கள். ஆனுவல் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, 6.6%. ஸோ 2020 6.6% வந்து இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் இருந்திருக்கிறது. 2021 5.1, 2022 6.7. ஸோ நமக்கு ஜிடிபி கிடச்சாச்சு, இன்ஃப்ளேஷன் கிடச்சாச்சு. இது ரெண்டையும் வந்து வருஷம் கம்பைன் பண்ணோன்னா நம்மளுக்கு நாமினல் ஜிடிபி கிடச்சிரும். அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். அதுக்காக தான் இந்த ஸ்லைடில் இன்ஃப்ளேஷன் வருஷம் எவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கிறத காட்டியிருக்கிறேன். ஒரு நாட்டினுடைய உற்பத்தி வளர்ச்சி ப்ளஸ் அந்த நாட்டினுடைய பணவீக்கம் அந்த வருஷத்தில் எவ்வளவு இருக்குது, இதை கம்பைன் பண்ணோன்னா கிடைக்கிறது தான் நாமினல் ஜிடிபி. இந்த நாமினல் ஜிடிபி பர்சன்டேஜை நம்ம நிஃப்டி புள்ளியில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஒருவேளை நம்மளுடைய நாமினல் ஜிடிபி உற்பத்தி 5%, இன்ஃப்ளேஷனும் அதாவது பணவீக்கமும் 5% அப்படின்னா 10% அப்படிங்கிறது நாமினல் ஜிடிபி. ஒருவேளை நிஃப்டியோடைய புள்ளி 1000 அப்படின்னு இருந்துச்சுன்னா 1000க்கு 10% வந்து 100. அப்போது அடுத்த வருஷம் வந்து 1100 அப்படிங்கிற புள்ளியில் நிஃப்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ப்ரெடிக்ஷன். இதன் அடிப்படையில் வருஷம் 2020 நிஃப்டி 7600 அப்படிங்கிற பாட்டத்தை தொடுது. எப்போ? மார்ச் மாதம் 2020. சரிங்களா? அந்த வருஷம் ஜிடிபி அப்படின்னு பார்த்தா -5.8, இன்ஃப்ளேஷன் 6.6. இது ரெண்டையும் கூட்டணும்னா நாமினல் ஜிடிபி உங்களுக்கு 0.8% வருது. சரிங்களா? அப்போது 1% கிட்ட. அப்போ 7600ல் 1% அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெறும் 76 தான். சரிங்களா? 0.8 அப்படிங்கிறதுனால 7660.8 அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த நிஃப்டி 2020 அப்படிங்கிற வருஷத்தில் மேலே போயிருக்கணும். ஏன்னா உற்பத்தி கிடையாது, வெறும் இன்ஃப்ளேஷன் மட்டும்தான். இன்ஃப்ளேஷனால் உங்களுடைய பணத்தோடைய மதிப்பு குறைஞ்சிருக்கும். அதுக்கு ஏற்ற அந்த வளர்ச்சி மட்டுமே உங்களுக்கு அந்த நிஃப்டி புள்ளியில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்ற கருத்து. அப்போது 2021 9.7% ஜிடிபி வளர்ந்துருக்குது, 5.1% இன்ஃப்ளேஷன். இது ரெண்டையும் கூட்டுனா நாமினல் ஜிடிபி 14.8%. இந்த 14.8% வளர்ச்சியை போன வருஷம் அந்த நிஃப்டி ரைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, 0.8% வளர்ச்சி அப்படின்னு சொல்லி 7660.8ன்னு போட்டோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து 7661 முழு நம்பரை மாற்றி அதுக்கு 14.8% கண்டுபிடிச்சி அதையும் இந்த 7661 கூட்டணும்னா நமக்கு நிஃப்டியோடைய புது புள்ளி அப்படிங்கிறது 8794.828. அதை 8795ன்னு சொல்லி இயர் 2020க்கு வந்து நம்ம நிஃப்டியோடைய புள்ளியாக காட்டியிருக்கிறேன். அதுக்கு அடுத்த வருஷம் ஜிடிபி 7.6, இன்ஃப்ளேஷன் 6.7. அப்போ 14.3% வளர்ச்சி. அப்போ நிஃப்டியோடைய புள்ளி 10,000 தாண்டி இருக்கும் 2022. இப்படி கால்குலேட் பண்ணிகிட்டே வந்தோன்னா 2024 முடிஞ்சிருச்சு. அப்போது நிஃப்டியோடைய புள்ளி 12,867. இப்போ 2025 அப்படிங்கிற அந்த வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட இன்னும் முடியலை, ஒரே ஒரு காலாண்டு தான் வந்து முடிஞ்சிருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு நான் வந்து பாதி ஜிடிபி, அதாவது என்னென்னா இந்த வருஷம் ஜிடிபி 6.4 அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதில் பாதி அப்படின்னு போட்டோன்னா ஒரு 3.7ன்னு போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக 7.2 வருது, 3.7ன்னு வந்து போட்டிருக்கிறேன். இன்ஃப்ளேஷன் 2.5 அப்படின்னு போட்டு 6.2% அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னா நிஃப்டி
13,665 அப்படிங்கிற புள்ளியில தான் இன்னைக்கு வர்த்தகம் நடக்கணும். எல்லாரும் சிரிப்பீங்க, ஏன் 25,000 பாயிண்ட் எங்கே இருக்குது, நீ சொல்கிற கணக்கு பிரகாரம் 13,665ங்கிற புள்ளி எங்கே இருக்குது, ரொம்ப காமெடி பண்ணாதீங்க பாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இந்த கால்குலேஷன் பிரகாரம் நமக்கே ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் பொழுது ரொம்ப டூ மச்சாக வந்து டைட்டன் பண்ணி இந்த கால்குலேஷனை எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ இந்த கால்குலேஷன் தப்பாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம், வாய்ப்பு அதிகம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக வந்து யாருனாலையும் இதை ஏற்றுக்க முடியல. சரிங்களா, மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் பிரகாரம் 13,000 புள்ளி என்ன 22,000 உடச்சி கீழே போனாலே அள்ளி வந்து வாங்கி கூச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இன்ஃப்ளோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிட்டே இருக்குது. மக்கள்லாம் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க. அதனால் இந்த டேட்டாவை நான் எடுத்துக்கலை. சரிங்களா, அப்போது எந்த டேட்டாவை எடுத்துக்கிறேன் அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன் பாருங்கள். நிஃப்டி கொரோனா கிராஷுக்கு முன்னாடி எந்த புள்ளியில் வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 12,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. எப்போ 2019. அப்போது அதை பேஸாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஜிடிபி இன்ஃப்ளேஷன் அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது 2020 12,000 நிஃப்டி அப்படின்னு வச்சு அதுக்கு நாமினல் ஜிடிபி 0.8%, அந்த -5.8% ஜிடிபி வளர்ச்சி, 6.6% வந்து பணவீக்கம். இது ரெண்டையும் கூட்டினோன்னா 0.8% தான் வளர்ச்சியே இல்லை, கிட்டத்தட்ட 1% தான் வளர்ச்சி அப்படின்னு போட்டோன்னா நிஃப்டி 12,096க்கு போயிருக்கணும். இதன் அடிப்படையில் நம்ம பழைய கால்குலேஷன் அப்படியே போட்டோன்னா 2025 ஃபஸ்ட்டு ஆஃப், அதாவது முதல் அரையாண்டு, நம்ம இருக்கிறது இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது முதல் காலாண்டு மட்டும்தான் முடிஞ்சிருக்குது. அந்த முதல் அரையாண்டு முடிகிறதுக்கு இன்னும் வந்து ஒரு 2.5 மாதம் கிட்ட இருக்குது. சரிங்களா, அப்போது இன்னைக்கு மதிப்பு பிரகாரம் 21,577 அப்படிங்கிற புள்ளியில் நிஃப்டி இருக்கணும். ஆனால் நிஃப்டி 24,500 அப்படிங்கிற புள்ளியில் இருக்குது. அப்போது மார்க்கெட் உடைய போகுதா, 22,000க்கு போக போகுதா? போகலாம். நெகட்டிவ் பயாஸ் இருந்து ட்ரம்பினுடைய அந்த ட்ரேடு, மற்ற விஷயங்கள், வாரு, ஒருவேளை திருப்பியும் இந்தியா பாகிஸ்தான் வாரு, நம்ம நாட்டில் வந்து மறுபடியும் பல பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாகி 21,500 என்ன அதுக்கும் கீழேயும் கொண்டு போகும் மார்க்கெட்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? இது பெண்டுலம்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபண்டமெண்டலாக ஒரு பேங்க்குக்கு எப்படி புக் வேல்யூ சொல்கிறோம், அந்த புக் வேல்யூக்கு மேலேயும் போய் மார்க்கெட்டில் வந்து அந்த ஸ்டாக் வேலை ட்ரேட் ஆகுதுல்ல, அதே மாதிரி தான் இந்த நிஃப்டியோடைய ஃபண்டமெண்டல்ஸுக்கு அதிகமாக மார்க்கெட்டில் புல் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருக்குது, அதனால் மேலே கொண்டு போய் ட்ரேட் நடக்கும். ஒருவேளை நம்ம எல்லாம் பேரிஸாக மாறி எல்லாருமே வந்து மார்க்கெட்னா வேஸ்ட்டு, நான் எஃப்டியிலே போட்டுக்கிறேன் அப்படின்னு 2008 மார்க்கெட் உடஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் மார்க்கெட்டை விட்டு வெளில போனாங்க. சரிங்களா, எஃப்ஏஎஸ்லாம் வந்து லட்சமாக அள்ளி கொண்டுட்டு போனாங்க. ஆனால் டிஏஎஸ் யாரும் சப்போர்ட் பண்ணலை, அதனால தான் மார்க்கெட் அவ்வளோ தூரம் உடஞ்சிச்சு. இப்போ எஃப்ஐஎஸ் அள்ளி கொண்டு போனது 2008 விட பல மடங்கு அதிகம். மார்க்கெட் ஆக்சுவலாக அதை விட பெரிய கிராஷை கொடுத்துருக்கணும். ஆனால் நம்மெல்லாம் பாசிட்டிவாக மாறி நம்ம காசை கொண்டு போய் போட்டதுனாலையும், எல்ஐசி, இபிஎஃப்ஓ இப்படி எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுனாலையும் நிஃப்டிக்குள்ளே எந்த ஸ்டாக்கு ஃப்ரீ ஃப்ளோட்டில் இருக்குது அந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் இருக்கிறதுனாலையும் நம்மளுடைய நிஃப்டி இந்த புள்ளியில் அப்படியே இருக்குது. 24,500 to 25,200 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு முதலீட்டாளராக இந்த நிஃப்டி புள்ளி, இந்த டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பங்கு, அது இண்டெக்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் அ ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்குக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸுக்கு அந்த விலை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, அவ்வளவுதான் கணக்கு. அதனால தான் நான் இண்டெக்ஸை கூட பார்க்குறது கிடையாது. இண்டெக்ஸுக்குள்ளே எனக்கு பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் பிடிக்கல, எஸ்பிஐ மாதிரி கம்பெனிஸ்லாம் பிடிக்கல, டைட்டன், ட்ரெண்ட் மாதிரி கம்பெனிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் வேல்யூவேஷனில் ஜாஸ்தி. அதானி மாதிரி குரூப்ஸ்லாம் இருக்கிறாங்க. நாளைக்கு கவர்மெண்ட் மாறிச்சு அப்படின்னா வந்து இவங்க நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலை. ஏன்னா நான் ஒரு நீண்ட கால முதலீட்டாளர். இப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது எனக்கு இண்டிவிஜுவலாக எனக்கு பிடிச்ச ஸ்டாக்கை வேல்யூவில் நான் தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணி ஒரு சைட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோவை இப்போ பில்டு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மார்க்கெட் வந்து வேறு செட் ஆஃப் ஸ்டாக்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டிலேருந்து எடுத்து அந்த ஸ்டாக்கை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. சரி, மறுபடியும் நம்ம டாப்பிக்கு வருவோம். 21,577 தானே, எப்படி 27,000ன்னு சொல்கிற? அதுதானே உங்களுடைய கேள்வி. சொல்கிறேன். இந்த ஸ்லைடில் நிஃப்டியினுடைய பிபைஇ ரேஷியோ எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கடந்த 5 வருஷத்தில் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறேன்.
ஜனவரி 2021 இப்போ வரைக்கும் நிஃப்டியினுடைய பிபைஇ ரேஷியோ எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிற ஒரு விஷயம். இதில் இந்த கருப்பு கலர் லைன் தெரியுது பார்த்தீங்களா, அது நிஃப்டி, நம்மளுடைய நிஃப்டியினுடைய புள்ளி. அது இப்போது, அதாவது ஜூலை 30 2025 வருடம் 24,855.05 அப்படிங்கிற புள்ளியில் முடிஞ்சிருக்குது. இந்த புள்ளிக்கு நிஃப்டியினுடைய பிபைஇ ரேஷியோ 22.05. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேர் ப்ரைஸ் அப்படிங்கிறது 20 பிபைஇ ரேஷியோ, சரிங்களா. 22ங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, சரிங்களா, ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ். கொஞ்சம் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் தான் போல இருக்குன்னு நினச்சிடாதீங்க. 20ங்கிறது ஃபேர் ப்ரைஸு, 22ங்கிறது 10% அதிகம், அதுதான் 2, சரிங்களா. அப்படியும் கணக்கு பண்ணுங்க, இந்த மாதிரி கால்குலேஷனில் ஏமாந்துடாதீங்க, சரிங்களா. ஸோ நிஃப்டியினுடைய பிபைஇ ரேஷியோ ரேஞ்சை வந்து இந்த பிங்க் கலர் லைன் வந்து நமக்கு காட்டுது. இந்த பிங்க் கலர் லைனை அந்த ஜனவரி 21 அந்த ஏப்ரல் 21 டைமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 2021 வருஷம் 42 அப்படிங்கிற அளவுக்கு மேலே போயிருக்குது. ஏன்னா இபிஎஸ் growth கம்பெனி எப்பெல்லாம் க்ரோ ஆகுதோ, நிஃப்டி 50க்குள்ளே உள்ள 50 கம்பெனிகளும் சடனாக க்ரோத்தை காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்வியஸாக பிபைஇ ரேஷியோ ரைஸ் ஆகும், சரிங்களா. அந்த இடத்துல வந்து நீங்கள் வேல்யூவேஷன் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருந்தோம் நம்ம எல்லாம். அந்த இடத்துல தான் நம்மெல்லாம் ஏமாந்தோம். ரியலாக க்ரோத் இருக்குது, இன்ஃப்ளேஷன் வந்து பென்டப் டிமாண்டில் வந்து பயங்கரமாக வந்து எகுறுது, க்ரோத் எகுறுது. அதனால் வந்து மக்கள் கையில் வந்து காசு உள்ளே புழங்குறதுனால எல்லாரும் போய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எக்கானமியில் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் வருது, அதனால் எல்லா கம்பெனிகளுக்கும் நல்ல லாபம் வருது. அதனால் அந்த பிபைஇ ரேஷியோ அந்த எக்ஸ்பான்ஷன் பீரியடில் வந்து மேலே போகும், சரிங்களா. இதுதான் நடந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு அதை விசுவலைஸ் பண்ணி முதலீடு பண்ணுறது தான் வந்து மிகப்பெரிய சாதுரியம். நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது உணர்றோம், சரிங்களா. சரி, இப்போ கதைக்கு வருவோம். நிஃப்டியினுடைய பிபைஇ ரேஷியோ 22 அப்படிங்கிறதுல இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். 20 அப்படிங்கிற பிபைஇ ரேஷியோவுக்கு வந்தாலே அங்கெல்லாம் பையிங் ஜோன் வருது அப்படிங்கிறது தான் நான் உணர்ந்த அப்சர்வ் பண்ண ஒரு பேட்டர்ன், சரிங்களா. இந்த 22, 20 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய நாடு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது வளர்ச்சியில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, ஃபஸ்ட்டாக இருக்கிறோம், சரிங்களா. அதனால் நம்ம மார்க்கெட் எப்பொழுதுமே ப்ரீமியமில் தான் வந்து ட்ரேட் நடந்துக்கிட்டே இருக்குது கடந்த 10-15 வருஷங்களாக. இதே கான்செப்டை கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லி யூஎஸில் ஸ்டாக் பிடிக்கிறேன், 20 பிபிஐ ரேஷியோ கீழே இருக்குதுன்னு பிடிக்கக்கூடாது நண்பர்களே. ஹிஸ்டாரிக்கலாக என்ன பிபிஐ ரேஷியோ இருக்கிறாங்க, அந்த கம்பெனியை வந்து நம்பி வாங்கலாமா, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வாங்குங்க. அந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டுக்கு அந்த சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இன்ஸ்டிங்க்டையும் டேட்டா அனலிட்டிக்ஸையும் மாற்றிக்கணும், சரிங்களா. இந்தியாவில் இருக்கிற கான்செப்டை கொண்டு போய் அதே வேல்யூவில் வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குவீங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக உங்கள்கிட்ட விற்றுட்டு போயிடுவாங்க. யூஎஸில் ஸ்டாக்கை நீங்கள் டைரெக்டாக வாங்குறதா இருந்தால் உணர்ந்து கொள்ளுங்கள். ஸோ நிஃப்டியினுடைய பிஇ 22ங்கிறது ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. ஆனால் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 32, 33 இருக்கிறாங்க. அவங்க 35 ரேஞ்சுக்கு போயிட்டு பபுள் உடஞ்சி திருப்பி வந்து 25% உடஞ்சாங்க மிட் கேப்பு, 28% உடஞ்சாங்க ஸ்மால் கேப்பு. இப்போ மறுபடியும் ஒரு 15% மேலே ஏறி இருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய நிஃப்டியினுடைய பிபிஐ ரேஷியோலாம் 32, 31 அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்களாம் இன்னமும் காஸ்ட்லி அப்படின்னு நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ நிஃப்டியினுடைய பிபிஐ ரேஷியோ 22 அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஸ்லைடில் நிஃப்டியினுடைய இபிஎஸ் பேட்டர்னை அனலைஸ் பண்ணலாம். எப்படி ஒரு ஸ்டாக்கை வாங்கும் பொழுது அந்த ஸ்டாக்கினுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேரு ஆனுவலாக 4 குவார்ட்டருக்கும் சேர்த்து கம்பைன் பண்ணி வர்ற ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நம்பர் என்ன, அது இன்ட்டு 20 அப்படின்னு போட்டால் அந்த விலையில் வந்து ஸ்டாக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஆனால் அலாட் மணி என்ன சொல்லியிருக்குது, கடைசி இபிஎஸ்ஸை பார்க்காதீங்கப்பா, கடைசி 4-5 வருஷம் 10 வருஷத்துக்கு அந்த பேட்டர்னை பாருங்கள், அதுலேருந்து ஒரு இபிஎஸ் நம்பரை ஒரு ஆவரேஜாக நீங்கள் ஈஸியாக எடுத்துட முடியும். அதுக்கு 20 மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸில் கிடைச்சா வாங்குங்க, அது ஃபேர் ப்ரைஸ்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. அதே மாதிரி நிஃப்டி 50 அப்படிங்கிறது 50 கம்பெனிகளுடைய இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர், அது 1100 ரூபாய் அப்படிங்கிற விலையில் இப்போ இருக்குது. அப்போ 1100க்கு ஃபேர் ப்ரைஸ் 20 அப்படின்னு போட்டால் 22,000. அதனால தான் அலாட் மணி 22,000 பாட்டமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. அதை உடைக்காது அப்படிங்கிற ப்ராபபிலிட்டிக்கு வருது. அதே போல் முன்னாடி நம்ம எக்ஸலில் போட்ட கால்குலேஷன் பிரகாரம் 21,577 அப்படிங்கிற புள்ளி தான் வந்து பாட்டம், அதுதான் வந்து சரியான வேல்யூ அப்படின்னு நம்ம போட்டோம். 2019 12,000 நிஃப்டி அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணோன்னா, ஸோ இதன் அடிப்படையில் அலாட் மணி 22,000 அப்படிங்கிற புள்ளியை வந்து பாட்டமாக வச்சிருக்குது.
நம்மளுடைய ஜிடிபி அடுத்த 2-3 வருஷத்துக்கு 6.4% அப்படிங்கிற அளவுக்கு வளரும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்குது, ஆர்பிஐயும் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்குது. அதனால் நம்ம 6.4 ப்ளஸ் ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 4%ன்னு வச்சுக்கிட்டோன்னா 10 to 10.5% வந்து வளர்ச்சி நம்ம நாட்டில் இருக்க போகுது. அப்போ நிஃப்டிக்கு 10% வந்து growth இருக்கும். 22,000க்கு 10%ன்னு வச்சுக்கிட்டோன்னா அது 2,200 புள்ளி. ஸோ ஈஸியாக 24,200க்கு போயிடும். சரிங்களா? ஆனால் இப்போ இருக்கிற விலை 24,800 இருக்கேப்பா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த இடத்துல தான் நம்மளுடைய மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ப்ளே அவுட் ஆகுது. நம்மெல்லாம் மார்க்கெட்டில் இன்னமும் வந்து பாசிட்டிவாக இருக்கிறோம், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறோம், மார்க்கெட்டை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த சென்டிமெண்ட் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னாலும் ப்ளஸ் மார்க்கெட் எப்பொழுதுமே ஒரு 6 மாதம் முன்னாடியே வந்து அந்த வளர்ச்சிக்கான மதிப்பை கொடுத்துரும். சரிங்களா? அதன் அடிப்படையில் நம்ம 24,200 அப்படிங்கிறதுல 10% அல்லது 5% அப்படின்னு வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே கொடுக்குற அந்த கான்செப்ட் இந்த மாதிரியெல்லாம் அனலைஸ் பண்ணும் பொழுது மார்க்கெட் வந்து 27,000 நோக்கி தான் செல்கிறது அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனில் அலாட் மணி உறுதியாக இருக்கிறது நண்பர்களே. இந்த ஸ்லைடும் இபிஎஸ் சார்ட்டினுடைய ஸ்லைடு தான், அதே ஸ்லைடு தான். இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே. இந்த கருப்பு கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இபிஎஸ். சரிங்களா? இந்த பிங்க் கலர் லைன் வந்து நிஃப்டியினுடைய புள்ளிகள். எப்பெல்லாம் இபிஎஸ் உயருது பாருங்க, அப்படியே மேலே எழும்புது பார்த்தீங்களா பிளாக் கலர் லைன், அப்போல்லாம் நிஃப்டி வந்து ஏறுது. ஏன்னா இபிஎஸ் growth இருக்கும்போது தான் நிஃப்டியினுடைய புள்ளி மேலே ஏறும் அப்படிங்கிற சிம்பிள் பாயிண்ட்டுக்கு நம்ம வர்றோம். இப்போ ஏன் வந்து நிஃப்டி ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்குது, அந்த இபிஎஸ் ஃப்ளாட்டாக இருக்குது, அதனால தான் வந்து மேலே போக முடியாமல் கீழே வந்து மேலே போய் இந்த ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டில் இருக்குது. இதை தான் நம்ம வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸு, டைம் கரெக்ஷன் ஃபேஸு, செக்டர் ரொட்டேஷன் நடக்கும், ஓவர் வேல்யூ ஸ்டாக்கு உடையும், டைம் கரெக்ஷனில் வந்து உங்களுக்கு பணம் ப்ரைஸ் வந்து இழக்காத மாதிரி தெரியும், ஆனால் காலம் போயிருக்கும், அதுக்குரிய அந்த ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கோ அதெல்லாம் உடையும், செக்டர் ரொட்டேஷன் நடக்கும். நெகட்டிவ் பயாஸில் வந்து இந்த மாதிரி வாலட்டாலிட்டி இருக்கும். ட்ரம்பினுடைய ட்ரேட் வாராக இருக்கட்டும், இந்த ஜேன் ஸ்ட்ரீட் மாதிரி இஷ்யூவாக இருக்கட்டும், குவார்ட்டர்லி அந்த ஏர்னிங்ஸாக இருக்கட்டும், ரேர் எர்த் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மார்க்கெட்டில் ப்ளே அவுட் ஆகும். மார்க்கெட் எப்பொழுதுமே வாலட்டைலாக தான் இருக்கும். அந்த வாலட்டாலிட்டி, அந்த கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வருஷக்கணக்காக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி மாதக்கணக்கு வாரக்கணக்கிலலாம் மாறாது. அதனால் பழைய சார்ட்டை எடுத்து பாருங்கள், அதே க்ளீனாக சொல்லுது. உங்களுக்கு பல வருஷம் அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வெயிட் பண்ணி நிதானமாக வந்து சம்பாதிக்கிற ஒரு இடம் தான் வெல்த் கிரியேஷன். அந்த இடத்துக்கு நீண்டகால முதலீட்டாளராக மாறணும். ஸோ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அலாட் மணி இந்த இபிஎஸ் ப்ரெடிக்ஷன் 1100ங்கிறது உயரும்னு நினைக்குது. ஏன்னா ஆர்பிஐ வந்து பயங்கரமாக ரேட் கட் பண்ணிட்டாங்க, சிஆர்ஆரும் வந்து கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு புஷ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இன்ஃப்ளேஷனும் பயங்கரமாக குறைஞ்சிருக்குது. கவர்மெண்ட்டினுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நல்லா இருக்குது. ப்ளஸ் நம்மளுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட்லாம் நல்ல கண்ட்ரோலில் இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து விலை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. அது நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ப்ளஸ் நம்மளுடைய ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ஷன்லாம் வந்து வரலாறு காணாத அளவுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நம்மளுடைய மேக்ரோ ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் 22,000 பாட்டம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ இருக்கிற இந்த ட்ரம்பினுடைய ட்ரேட் பிரச்சனை மட்டும் முடிஞ்சிச்சு, வார் பிரச்சனை கொஞ்சம் முடிஞ்சிச்சு, ஓரளவு உலகம் வந்து மறுபடியும் வந்து பாசிட்டிவ் அமைதியை நோக்கி திரும்புது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் போயாகணும். ஏன்னா எவ்வளோ ஒஸ்ட்டு பார்க்க முடியுமோ பார்த்தாச்சு. இனிமேல் உலகம் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிங்க்டினுடைய அடிப்படையிலையும் அலாட் மணி மார்க்கெட் வந்து இங்கேருந்து கன்சாலிடேட் ஆகி டைம் கரெக்ஷன் கொடுத்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மேலே தான் ஏறும்னு நினைக்குது என்று சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.